இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தாங்க போடுவோம். அப்படி தூக்கி போடாமல் இதை வந்து ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்க, அந்த பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷன் வந்து 1 சென்டிமீட்டர் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே கைப்பிடி இருக்குங்களா, அந்த போர்ஷனில் தான் நான் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு கட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த போர்ஷன் அந்த 1 சென்டிமீட்டர் கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு 4 கார்னர்லையும் கட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது நான் வந்து ஒரு பழைய கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டைக்கு மேலே ஒரு பழைய இன்விடேஷன் எடுத்திருக்கேன். அந்த இன்விடேஷனுடைய அட்டையை அந்த கேலண்டர் அட்டைக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஷாப்பிங் பேக்ஸை வந்து அழகாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு போர்ஷனை எடுத்து அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். கீழே வந்து அந்த அட்டையை வந்து 2 சைடையும் நான் வந்து உள்ள வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டாப்லர் எடுத்து சென்டர் போர்ஷனை வந்து 2 பார்ட்டியும் சேர்த்து வச்சு ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி தேங்காய், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, வெங்காயம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க.